டெய்லி கிராஸ் செய்தி உலகம் செப்டம்பர் மாத செய்திகள். முதல் பாகம். செப்டம்பர் 4 நிழல் இல்லா நாள் செயல் விளக்க பயிற்சி. எம் கல்லூரியின் இயற்பியல் துறை தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் கழகத்துடன் இணைந்து நிழல் இல்லா நாள் செயல் விளக்க பயிற்சியை நடத்தியது. கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா, கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி ஆகியோர் தலைமையில் துறை தலைவர் டாக்டர் ஷாலி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வானியலாளர் மற்றும் விண்வெளி தகவல் தொடர்பாளர் டாக்டர் முத்துசாமி மற்றும் நெல்லை வானியல் மன்ற உறுப்பினர் திரு சுவாமிதாஸ் ஆகியோர் நண்பகலில் சூரியன் 23.5 டிகிரி வடக்கு அட்சரேகைக்கும் 23.5 டிகிரி தெற்கு அட்சரேகைக்கும் இடைப்பட்ட இடங்களில் இது நிகழ்கிறது என்பதை மாணவியருக்கு செயல்விளக்க பயிற்சி மூலம் தெளிவுபடுத்தினார்கள். இது மாணவியர் வானியல் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள உதவியது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 9 டிஜி லாக்கர் மூலம் டிஜிட்டல் பதிவுகளை நிர்வகித்தல் பயிற்சி. எம் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டு அமைப்பு டிஜி லாக்கர் மூலம் டிஜிட்டல் பதிவுகளை நிர்வகித்தல் எனும் தலைப்பில் பயிற்சியை நடத்தியது. இதில் துணை தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் லெஸ்லி ஃபாத்திமா அவர்கள் டிஜிட்டல் கல்வி பதிவுகளை நிர்வகிப்பது, பாதுகாப்பது, ஆவணப்படுத்துவது குறித்த தகவல்களை மாணவியருக்கு வழங்கினார். மேலும் கணக்கு உருவாக்கம், ஆதார இணைத்தல், பதிவேற்றுதல், தேசிய கல்வி வைப்பு தொகை மூலம் டிஜிட்டல் பதிவுகளை சரிபார்த்தல் குறித்த விளக்கங்கள் மாணவியருக்கு வழங்கப்பட்டன. இப்பயிற்சி கலை பிரிவு, வணிகவியல் பிரிவு, அறிவியல் பிரிவு என தனித்தனியே நடத்தப்பட்டது. இன்றைய தொழில்நுட்பம் சார்ந்த சூழலில் டிஜிட்டல் கல்வி அறிவு மற்றும் கல்வி ஆவணங்களின் பாதுகாப்பான சேமிப்பின் முக்கியத்துவத்தை மாணவியர் அறிந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 11 கிராஸ்லிங்ஸ் 2025. எம் கல்லூரியின் ஆங்கில துறையும் ஆங்கில இலக்கியம் மற்றும் ஊடக தொடர்பியல் துறையும் இணைந்து கிராஸ்லிங்ஸ் எனும் பல்வேறு கலை இலக்கிய போட்டிகளை நடத்தியது. இதில் 13 கல்லூரிகள் கலந்து கொண்டன. எத்தோஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் எனும் பொருண்மையில் நடைபெற்ற 11 போட்டிகளில் பெரும்பான்மை பெற்று பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி சுழற்கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 13 மற்றும் 14 திருச்சிலுவை விழா கொண்டாட்டம். எம் கல்லூரியில் திருச்சிலுவை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முதல் நாள் விழாவில் திருச்சிலுவை கன்னியர்களை மாணவியர் மற்றும் பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் மாணவியர் மன்றம் சார்பில் வாழ்த்து மடல்கள் மற்றும் பரிசு பொருட்கள் கன்னியர்களுக்கு வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அர்த்தமுள்ள வகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 2ஆம் நாளன்று கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் நஸ்ரீன் சூசை அவர்கள் தலைமையில் ஆடம்பர திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெற்றது. செப்டம்பர் 15 முதல் 17 வரை விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி அளவிலான கைப்பந்து மற்றும் கால்பந்து போட்டிகள் எம் கல்லூரியில் வைத்து நடைபெற்றன. தொடக்க விழாவில் எம் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி அவர்கள் தலைமையுரை வழங்க, கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் கிறிஸ்தவ உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் முனைவர் பிரைட் செல்வகுமார் அவர்கள் கலந்து கொண்டார். முதல் நாள் போட்டியை திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் முனைவர் ஹமர் நிஷா, நெய்யூர் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் முனைவர் ஜெரின் ஜோஸ் மற்றும் எம் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் முனைவர் கிறிஸ்டி செலின் மேரி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். கால்பந்து போட்டியில் 12 கல்லூரிகளில் இருந்து 189 மாணவிகளும், கைப்பந்து போட்டியில் 17 கல்லூரிகளில் இருந்து 195 மாணவிகளும் கலந்து கொண்டனர். கால்பந்து போட்டியில் முதல் பரிசினை திருநெல்வேலி தூய சவேரியார் கல்லூரியும், 2ஆம் பரிசினை நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியும், 3ஆம் பரிசினை தூத்தூர் புனித ஜூட்ஸ் கல்லூரியும், 4ஆம் பரிசினை அம்மாண்டிவிளை புனித ஜான்ஸ் கல்லூரியும், கைப்பந்து போட்டியில் முதல் பரிசினை திருநெல்வேலி சதகத்துல்லா கல்லூரியும், 2வது பரிசினை தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியும், 3வது பரிசினை அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியும், 4வது பரிசினை குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி கல்லூரியும் பெற்றன. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குனர் முனைவர் ஆறுமுகம் அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். NIRF தரவரிசை பட்டியலில் சாதனை. எம் கல்லூரி NIRF எனப்படும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் தரவரிசையில் 101 முதல் 150 வரையிலான பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. கல்லூரியின் கற்றல் கற்பித்தல் முறைகள், பாடத்திட்டம், ஆராய்ச்சிகள், வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்திய அளவில் இத்தரவரிசை அமைவது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.